வெல்கம் டு இன்னைக்கு என்ன செய்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, சிறகடிக்க ஆசை சீரியலோட இன்னைக்கான ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா, சத்யாவை பார்க்க ரேகா வராங்க அவங்க வீட்டுக்கு. அப்போ அவங்க அம்மா தான் இருக்காங்க. அப்போ போய் அவங்க அம்மா கிட்ட போய் கேட்குறாங்க, சத்யா எங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவன் மாடியில் துணி காய வச்சுட்டு இருக்காமா, நீங்கள் உட்காருங்க நான் கூப்பிட்றேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு உடனே இல்லை இல்லை நீங்கள் இருங்க நானே போய் மாடியில் பார்த்துக்கிறேன்ற மாதிரி இவங்க மாடிக்கு வந்துடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சத்யா துணி காய வச்சுட்டு இருக்காரு. காய வச்சுக்கிட்டு இருக்கப்ப இவங்க போயிட்டு இந்த மாதிரி நிற்கிறாங்க. இவர் உடனே பார்த்துட்டு வாங்க வாங்க நீங்கள் கீழே இருங்க நான் இப்போ வந்துடுறேன்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் நான் உங்ககிட்ட பர்சனலாக பேசுகிறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னும் போது, என்ன பர்சனலு அப்படின்னும் போது அப்போ இவங்க சொல்கிறாங்க, என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் யார் உங்களுக்குன்ற மாதிரி கேட்கும்போது அப்போ இவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து நான் வேலை செய்கிற ஆஃபீஸோட முதலாளியோட பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை இல்லை நீங்கள் நாளைக்கு முதலாளி ஆக போகிறவங்க, இப்போதைக்கு என்னோடய ஃப்ரெண்டு நீங்கன்ற மாதிரி சொல்லுவார். அது உங்களை பொறுத்த வரைக்கும் தான் ஃப்ரெண்டு, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லைன்ற மாதிரி ரேகா சொல்லுவாங்க. அப்போ சத்யா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாரு. அப்போது நான் வந்து உங்களை லவ் பண்ணுறேன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. உடனே இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஆமாம் நான் வந்து லவ் பண்ணுறேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ரேகா சொன்னதுக்கப்புறம் இவருக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு இவர் சொல்வார், உங்கள் ஸ்டேட்டஸ் என்ன, என்னோடய நிலமை என்ன, நான்லாம் அதெல்லாம் நினச்சி பார்க்க முடியுமா, நீங்கள் அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னும் போது அப்போ இவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்த்தா நான் வந்து ஒரு ஒரு பொண்ணு தானேங்க, அப்போ எனக்கு அதெல்லாம் தோணும் தானேங்க. ஸ்டேட்டஸ்லாம் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் தான். நான் நார்மலான பொண்ணு, எனக்கு லவ் வரதானே செய்யும். இந்த லவ்வை மனசில் வச்சுக்கிட்டுலாம் உங்ககிட்ட என்னால் ஃப்ரெண்ட்ஸாக பொய்யா பழக முடியாது. அதனால் நான் உங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் என்னன்னு நீங்கள் சொல்லணும், உங்களோட பதிலை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் ஒரு மாதிரி அப்படியே நிற்கிறான். என்ன அப்படியே நிற்கிறீங்க, பதில் சொல்லுங்கள் அப்படின்னும் போது, இருங்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் யோசிச்சு சொல்கிறேன்ற மாதிரி சத்யாவும் சொல்லுவான். சொன்னதுக்கப்புறம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ திடீர்னு அவங்க அம்மா வந்துட்டு, டேய் சத்யா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னும்போது, உடனே இல்லைம்மா பேசிக்கிட்டு இருக்கேம்மா அப்படின்னும்போது, என்னடா அவங்கள மாடியில் நிற்க வச்சே பேசிகிட்டு இருக்க, வாடா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து பேசு அப்படின்னும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ரேகா இல்லை இல்லை நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன், அவர் தான் பதில் சொல்லணும், நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அப்போ இவங்க வந்து கேட்குறாங்க, என்னடா என்னமோ சொல்லணும்னு சொல்கிறாங்க அப்படின்னும்போது, இல்லைம்மா அவங்க ஆஃபீஸ் விஷயமா கேள்வி கேட்டிருந்தாங்க, அதுக்கு இன்னும் நான் பதில் சொல்லலை, அதுக்காக தான் அப்படின்னும்போது அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஏன்டா இந்த மாதிரி உன்னை நம்பி ஒரு பொறுப்பாக கொடுத்து விட்ருக்காங்க ஒரு விஷயத்த, ஸ்கூல் பையன் மாதிரி நடந்துக்கிறேன், ஒழுங்காக அவங்க கேட்குற கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, முத்து வந்து அவங்க அப்பா தான் வீட்டை ரூமை ஷிஃப்ட் பண்ண சொல்லியிருக்காருல இவர் அண்ணாமலை, அதுக்காக இவர் என்ன பண்ணுறாரு, கட்டில் பிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, அவன் கட்டில் பிரிக்கிறத அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கழட்டிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்க போய் அண்ணாமலை கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி ஏங்க மனோஜ் ரூமை அவசியம் மாற்றி தான் ஆகணுமா அப்படின்னும் போது, ஏன் அதை தான் பேசி முடிவு எடுத்தாச்சு, ஏன் முடிவு எடுத்ததை மறுபடியும் பேசுகிறேன் அப்படின்னும் போது, இல்லைங்க என் பையன் எப்படிங்க இங்கே வந்து படுப்பான் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, உடனே இப்படி பேசுகிறியே அவன் மனசு கஷ்டப்படாதா, அவனும் தானே உன் பையன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ முத்து சொல்வார், விடுங்கப்பா அம்மா இன்னைக்கு நேத்தா பேசுகிறாங்க, அவங்க பேசி பேசி எனக்கு பழகிச்சு, பேசலைன்னா தான் எனக்கு வந்து கஷ்டமாக இருக்கும், விடுப்பா பேசட்டும்ன்ற மாதிரி சொல்லும்போது அப்போ இவங்க சொல்லுவாங்க, என் பையன் படித்தவன், அவன் வந்து நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொன்னோன்னே அப்போது அண்ணாமலை கோவம் வந்துடும். அவன் இப்படி பிஸ்னஸ் பண்ணுறன்னு தான் வந்து ஊர்பட்ட கடனை வாங்கி வச்சுருக்கான் அப்படின்னோடனே, இல்லைங்க இப்போ அவன் வேலை பார்த்தானா அவனுக்குன்னு ஒரு தனி ரூமு தருவாங்கல்ல, இப்போ அதே மாதிரி தானேங்க நம்மளும் கொடுக்கணும், இப்போ வந்து அவன் அந்த கொசுக்கடியில் எப்படி இருப்பான், ஃபேன் கூட இல்லை, ஏசியும் இல்லை, கொசு கிசு கடிச்சு என் பையனுக்கு ஜுரம் வந்துச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னோடனே அப்போ முத்து சொல்வார், அப்பப்பா என் அம்மாவுக்கு மனோஜுக்கு ஜுரம் வருதோ இல்லையோ, மனோஜுக்கு ரூமு தரலன்றதுனால அம்மாவுக்கு ஜுரம் வந்தாலும் வந்துரும்ன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பார். அப்போ வந்து மனோஜ் சொல்வான், இந்த மாதிரி அப்பா என்னாலையும் தனியாக இருக்க முடியாதுப்பா, எனக்கு பழக்கமே இல்லைப்பா அப்படின்னோடனே அதுக்கு முத்து சொல்வார், வேணும்னா போய் படிச்சுட்டு வரியா அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு இவர் சொல்லுவார், டே எல்லாமே பழகிக்கணும்டா, முத்துவும் மீனாவும் பழகிக்கலையா,
அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல மீனா வந்துருவாங்க. வந்தோடனே ஏன் இவளால பழக முடியாதா? இவ என்ன மகாராணியா? இவ அவங்க வீட்ல ஒண்டி குடித்தனத்துல தானே இருந்தா. மகாராணிக்கு தனி ரூமு தான் கேக்குதா? இங்க ஹால்ல படுக்க மாட்டாங்களா? அப்படி இப்படின்னு திட்டுவாங்க. உடனே அண்ணாமலை கேட்பாரு, "எதுக்கு இப்படி வார்த்தைய பேசுற? அமைதியாவே உன்னால இருக்க முடியாதா?" அப்படின்னு கேட்டோன்னே, மீனா சொல்வாங்க, "விடுங்க மாமா பழகிருச்சு" அப்படின்னுவாங்களா. அப்போ முத்துவும் சொல்வாரு, "இப்பதான் மீனா நானும் அத சொன்னேன். இவங்க பேசுறது பழகிருச்சுன்னு. அதே மாதிரி நீயும் சொல்ற" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, மீனா வந்து சொல்றாங்க, இந்த மாரி ரோகிணி பார்க்க வர சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த கிருஷுக்கு உடம்பு சரியில்லன்னு, அந்த விஷயத்த வந்து இங்க சொல்றாங்க. உடனே இந்த விஜயா வந்து கத்துறாங்க, "அதெல்லாம் போக்கூடாது. நீங்க எப்படி போணும்? அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அவளே இந்த வீட்ல சொந்தம் இல்லன்னும்போது, அவ பெத்த புள்ளைய ஏன் பார்க்கணும்? அவன் யாரு இங்க?" அப்படி இப்படின்னு கத்துறாங்க. கத்துனதுக்கப்புறம், அப்புறம் இவரு முத்து சொல்றாரு, "அப்பா நீங்க சொல்லுங்கப்பா என்ன ஏதுன்னு, நான் போய் பார்க்கவா வேணாமான்னு?" அப்படின்னு சொல்லும்போது, அப்போ மனோஜும் சொல்றான், "டேய் நீ அதெல்லாம் போய் பார்க்காத. அவ கிருஷ்ஷ வச்சு ஆல்ரெடி அவ்ளோ பொய் சொல்லியிருக்கா. உங்கள அந்த பக்கம் இழுத்து ஏதாவது பிரச்சனை பண்ணிட போறா" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உடனே, "அப்பா நீ சொல்லுப்பா, நான் கேட்டுக்கிறேன்" அப்படின்ற மாரி முத்து சொல்வானா, அப்ப அவங்க அப்பா சொல்வாரு, "அந்த அவன் வந்து பெரியவங்க பண்ண தப்புக்கு குழந்தைங்க என்ன பண்ணும்? அன் ஆனா இவ சொல்றது உண்மையா பொய்யான்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா ரோகிணி அவ்ளோ பொய் சொல்லியிருக்கா இந்த வீட்ல. அந்த குழந்தையும் பொய் சொல்ல வச்சிருக்கா. அதனால நம்ம யோசிச்சு தான்ப்பா முடிவு எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சா நீ போய் பார்க்காதன்னு தான் சொல்லுவேன். ஆனா பாரு, அங்க போய் பார்க்காத. ஆனா எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்த்துக்கோன்ற" மாரி அவங்க அப்பா சொல்லிட்டு போயிடுவாரு. இந்த விஜயாக்கு வந்து இப்படி கோவம் வந்துட்டு, "இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நீங்க ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இதனால என் பையனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு. உங்கள நான் யாரையும் சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விஜயாவும் சொல்லிட்டு கிளம்பிடும். அப்ப இவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. மீனா வந்து முத்துக்கிட்ட சொல்லுவாங்க, "எப்படிங்க நம்ம போய் கிருஷ்ஷ பார்க்கறது?" அப்படின்னும்போது, "இரு அப்பா தான் சொல்லியிருக்காருல்ல பார்ப்போம்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அப்போ இவர் சொல்வாரு முத்து, "நம்மள வந்து கல்யாணம் பண்ணி என்ன கழட்டுனேன்னு யாராலயும் கேட்க முடியாது. கட்டில பாரு எப்படி கழட்டிட்டு இருக்கேன்" அப்படின்ற மாரி அங்க ஒரு ஃபன்னா அப்படியே ஒரு விஷயம் சொல்வாரு. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, அந்த நீத்து இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கு வந்து அந்த ஸ்ருதியோட அப்பாவும், அம்மாவும் வருவாங்க. வந்து அவள வந்து ஏதோ திட்டுறதுக்கு வருவாங்க. "நீ என்ன என் என் ஸ்ருதியோட ஹஸ்பண்ட் கிட்ட காசு வாங்கியிருந்தான்ல 9,00,000 அவரு உனக்கு குடுக்கணும்ல இந்தா" அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, "மரியாதையா இந்த ஊர விட்டே நீ ஓடி போயிரணும். நீ இங்க இருக்கக்கூடாது. நீ வந்து என் பொண்ணு வாழ்க்கைக்கு இடைஞ்சலா இருக்க" அப்படி இப்படின்னு கன்னாபின்னான்னு அவ வாழ்க்கைய விட்டு போறதுக்கு பேசுவாங்க. அப்ப கூட அவ வந்து, "முடியவே முடியாது. நீங்க சொல்றதெல்லாம் என்னால எதுவும் செய்ய முடியாது. அப்படி செய்யலன்னா என்ன பண்ணுவீங்க?" அப்படி இப்படின்னு கேட்பாங்க. "என் கால உடைச்ச மாரி, ஆள வச்சு என் கால உடைச்ச மாரி என் உயிரையும் எடுத்துருவீங்களா?" அப்படி இப்படின்னு இந்த நீத்துவும் வந்து சரிக்கு சமமா பேசுவாங்க. உடனே அவங்க அப்பா சொல்வாரு, "அ "இதுல தான் பணம் இருக்குல்ல. இந்த பணத்த வாங்கிட்டு ஊர விட்டு ஓடி போயிடு. இல்லன்னா நடக்கிறதே வேற" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. உடனே இந்த பொண்ணு சொல்லும், "இதே மாரி 3 மடங்கு அதான் 3 மடங்கு நான் பணம் தரேன். நீங்க வந்து உங்க பொண்டாட்டி அந்த உங்க புருஷன விட்டு போவீங்களா?" அப்படின்ற மாரி கேட்டோம்னா, அந்த பொண்ணு என்ன பண்ணும், அந்த பொம்பள என்ன பண்ணும், "நீ ஸ்ருதி வந்து என் பொண்ணுடி. அவரோட வீட்டுக்கார நீ வந்து இது பண்ணிட்டுருக்க. இப்ப வந்து பணத்த வாங்கிட்டு என் புருஷன விட்டு நீ ஓட சொல்றியா? அவன் என் புருஷன்டி" அப்படின்ற மாரி சொல்லும்போது, அப்போ இந்த பொண்ணும் சொல்லும், "அப்போ உங்களுக்கு இருக்குல்ல, அதே மாரி தான். நான் ஒண்ணும் உங்க பொண்ணு வாழ்க்கையில தலையிடல. நான் அமைதியா இருக்கேன். நீங்க உங்க வேலைய பாருங்க" அப்படின்ற மாரி இதுவும் வந்து சரிக்கு சமமா பேசும். அப்ப இவங்க பேசி பேசி பார்த்துட்டு, அப்போ அவங்க அம்மா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம், "இவ பைத்தியம். இவகிட்ட பேசி புரிய வைக்க முடியாது. வாங்க நம்ம போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க அங்கருந்து கிளம்பிடுவாங்க. கிளம்புனதுக்கு அடுத்த இது பார்த்தீங்கன்னா, ரோகிணி வந்து அந்த பாப்பாக்கு அந்த அந்த பையனுக்கு கிருஷுக்கு உடம்பு சரியில்லல்ல, கஞ்சி குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல சிந்தாமணி வருவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா, வீடெல்லாம் என்ன கிருஷுக்கு எப்படி உடம்பு பரவாயில்லையான்னும்போது, "பரவால்ல இப்ப மாத்திரை குடுத்து, ஆனா மீனா பேரையும், முத்து பேரையும் தான் புலம்பிக்கிட்டே இருக்கான்" அப்படின்ற மாரி சொன்னோன்னே, அப்போ "அவங்கள நான் வர சொல்லியிருக்கேன், மீனாவ பார்த்து. ஆனா வருவாங்களா என்னன்னு தான் தெரியல" அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, இந்த சிந்தாமணிலாம், "ஐய்யய்யோ! எப்படியாவது வர வைக்க முடியாம பண்ணணுமே" சொல்லிட்டு, "நீ ஏன்டி அவங்கள வர வைச்ச? நீ வந்து மனோஜ பார்த்து ஏங்குறான்னு தானே நீ சொல்லியிருக்கணும். அவன் பேர கூப்பிடுறான்னு தானே நீ சொல்லியிருக்கணும்"
அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவளுக்குள்ள, "ஆமா எனக்கு அந்த ஐடியாவே இல்ல ஆன்ட்டி" அப்படின்னு சொல்லும். "என்னடி நீ இவங்கள போய் கூப்பிட்டுருக்க?" ஆனா முத்து பேர சொல்லி தானே அவன் புலம்பிக்கிட்டு இருக்கான். முத்து, மீனா பேர சொல்லி. மனோஜ் அவன் கேட்கவே இல்லையே அப்படின்னோனே, "இப்ப நீ மனோஜ் பேர சொல்றேன்னு சொன்னா, அவன் வந்து கிந்து போயிருப்பான். அப்போ உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு நெருக்கம் ஏற்படும்ல. நீ இப்படியே விட்டுட்டீன்னா, அவன் மாஸ்டர் பக்கமே போயிடுவான். ஏற்கனவே வந்து மனோஜ் வந்து அம்மா பேச்ச கேட்குற ஒரு புள்ள. நீ இதுக்கு மேலேயும் இப்படியே விட்டீன்னா, இப்படி தாண்டி ஆகுன்ற" மாரி அவங்க சொல்லும்போது, அப்படியே ரோகிணி யோசிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட முடிக்கிறாங்க. நாளைக்கு என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ குடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.